நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். ரசிப்பது, கவனிப்பது, இந்த இரண்டில் எது சரி அல்லது எது ஏற்புடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கிறது. இசையை பற்றி அதிக அறிவோ அதில் ஆழமோ இல்லாத ஒருவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் அதை ரசித்து கொண்டிருக்கிறார். பாடுகிறவர் நன்றாக பாடும் பொழுது உற்சாகமாக கைதட்டுகிறார், ஆரவாரம் செய்கிறார், தலையாட்டுகிறார், சிரிக்கிறார், மகிழ்கிறார், எல்லாம் செய்கிறார். இது ரசனை. இசை தெரிந்த அதிலே ஓரளவுக்கு ஆழமும் இருக்கிற ஒருவர் அதே இடத்தில் இருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். அங்கங்கே சின்ன சின்ன பிசிறுகள் வரும் பொழுது அவருடைய முகபாவம் கொஞ்சம் மாறுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிகிறது. பாடியவர் இறங்கி வருகிறார். இதை ரசித்து கொண்டிருந்தவர் போய் பாராட்டுகிறார். ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளுகிறார். உங்களைப் போல் இசைக்க முடியுமா, உங்களைப் போல் பாட முடியுமா, எல்லாம் சொல்கிறார். இந்த கவனித்து கொண்டிருந்தவர் சொன்னார், இந்த இடத்திலே சுதி கொஞ்சம் விலகியது. இந்த இடத்திலே நீங்கள் உச்சத்தில் பாடும் பொழுது கொஞ்சம் பிசிறு வந்தது. ஒரு இடத்தில் ராகம் கொஞ்சம் மாறிப்போனது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். இந்த பாட்டு பாடிவிட்டு வந்தவருக்கு இரண்டுமே கொஞ்சம் சிந்தைக்கு போகின்றன. எதை எடுத்துக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது ரசித்தவருடைய பாராட்டு இவருக்கு மகிழ்வை தருகிறது. கவனித்தவருடைய குற்றச்சாட்டு என்று நாம் சொல்ல முடியாது, ஆனாலும் கூட அப்படித்தான் அவருக்கு அது தோன்றுகிறது. இந்த இரண்டுக்கு இடையிலே மாட்டிக்கொண்டிருந்தால் ஆகாது. ஏதாவது ஒன்றை நாம் செவியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். பாராட்டை எடுத்துக்கொள்கிறார். அவருடைய இடத்தில் நாம் இருந்தால் என்ன செய்வோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். பாராட்டு, ஒருவர் நம்மை ரசித்து பாராட்டுகிற பாராட்டு நமக்கு ஏற்புடையதுதான். ஆனால் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லாமல், நாம் இன்னும் மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குறைகளை நமக்கு சொல்லியாக வேண்டும், அதை நாம் திருத்தியாக வேண்டும் என்கிற எண்ணத்திலே சொல்பவர்கள் சொல்லுகிற குறைகளை, அவர்களுடைய கவனிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை ஒவ்வொருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு போராட்டம் என்னுடைய அனுபவத்தில் வந்த ஒரு நிலையை அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.